2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலை தென்காசியில் சந்தித்தீர்கள். இப்போது 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியோடு நீடிப்பதில் அந்த 2 ஆண்டுகளில் என்ன சிக்கல் ஏற்பட்டது சார்? அதாவது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான் 2024க்கு பிறகு கடந்த 2 ஆண்டு காலமாக என்ன நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதாவது இதில் ஒன்றும் சீக்கிரட் பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. சரி, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அஇஅதிமுக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். சரி, 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிட்டது. ஆமாம். குறிப்பாக தேவேந்திரோட வேளாளருக்கான பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை குறித்து அன்று ஆட்சியிருந்த அதிமுகவும் சரி, பிஜேபியும் சரி, நாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றாத அந்த சூழ்நிலையில் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். சரி, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் அன்றைய சூழ்நிலையில் பிஜேபியோடு போவதா இல்லையா என்ற விவாதம் பெரிய அளவுக்கு நடந்தது. அதில் இறுதியாக அதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தனித்து போட்டியிடுவது என்று முடிவெடுத்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சில மாதங்களிலேயே அதிமுக பிஜேபியோடு போவதற்கு ஒரு முடிவெடுத்து சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட அதிமுக அந்த கதை பரிமாறிக்கொள்ளவில்லை. அது ஒன்றுதான் கடந்த 2 ஆண்டு காலமாக இருந்த பிரச்சனை. அவர்கள் நாங்கள் இந்த காரணத்திற்காக நாம் மீண்டும் பிஜேபியோடு சேர்ந்து செல்ல வேண்டும் என்பதை பற்றியோ அது வேறு ஏதாவது ஒரு கருத்தை எங்களிடத்தில் சொல்லவில்லை. அது ஒன்று மட்டும்தான் இடைவெளியாக இருந்தது. மற்றபடியாக இன்னொரு 2-3 முக்கியமான பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்டவர்கள் சட்டவிரோதமாக மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது எல்லா அரசியல் கட்சிகளும் குரல் கொடுத்தார்கள். அதிமுக குரல் கொடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். அவங்க குரல் கொடுக்கல. அதே போல தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் 1 லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றது குறித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி ஒரு பேரணி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தினோம். அதே போல தமிழ்நாடு மதுவிலக்கை அமல்படுத்தணும், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதே போல மின்சார கட்டணத்தை தமிழ்நாடு அரசு உயர்த்திய போதும் அதே போல மாதம் இருமுறை என்பதற்கு பதிலாக 2 மாதத்துக்கு ஒரு முறை என்பதற்கு பதிலாக மாதம் ஒரு முறை மின் கட்டண பில் அதாவது அந்த கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நாங்கள் கைது செஞ்சோம். இது போன்ற சில பிரச்சனைகளில் அதிமுகவுக்கும் எங்களுக்கும் ஒரு சிறிய இடைவெளி இருந்தது. நாங்கள் முக்கியமாக கருதக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் அதிமுக எங்களோடு பணியாற்றவில்லை, எங்களுக்கு குரல் கொடுக்கவில்லை, எங்களோடு இணைந்து பணியாற்றலைங்கிறதும் அதே போல தொடர்ந்து குறிப்பாக பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது தேவேந்திர மக்கள் இருக்கிறோம், அதே போல வடக்கு மாவட்டங்களில் ஆதிராவிடர் இருக்கிறார்கள், அதே போல மேற்கு மாவட்டங்களில் அருந்தி இருக்கிறாங்க. இந்த 3 கம்யூனிட்டியில் இது 3மே இதில் தென் தமிழகத்தில் இருக்கிற தேவேந்திர வேளாளர்களும் வடக்கு மாவட்டத்தில் ஆதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எண்ணிக்கையில் பலமானவர்கள். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சியில் இருக்கிற போது அது 3% இடஒதுக்கீடு தனியாக பிரிச்சுட்டு அந்த 18%, 3% தனியாக பிரித்து கொடுத்திருந்தாலும் கூட நாங்கள் யாரும் பெரிய வருத்தப்பட போறதில்லை. மீதி எஞ்சி இருக்கக்கூடிய 15%லையும் அந்த அருந்ததியர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவரையும் இடம்பெறலாம் என்பதனுடைய விளைவாக கடந்த 10-15 வருஷத்துல தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 25,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் பறிபோய்விட்டது. தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள், அதே போல பரையர் சமுதாயத்தில் அழைக்கப்படக்கூடிய ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்காளர்கள். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே. அதனால
அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படியாவது நீங்க தனியா 3% கொடுத்துருங்க, மீண்டும் உள் இடஒதுக்கீடு என்ற பெயர்ல எஞ்சி இருக்கக்கூடிய 15%லையும் வந்து அவங்கள கொண்டு வராதீங்க, இது வந்து சமூக அநீதியா இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் நாங்க வந்து 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு சென்னையில் ஒரு தடையை மீறி ஒரு பேரணி போனோம், கைது செஞ்சோம். ஸோ இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு பிரதானமாக வந்து இருக்கக்கூடிய கட்சி. நாங்கள் தோழமையாக கருதி வந்து 2011 போட்டியிட்ட வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 2011 ஜெயலலிதா அவர்களோடு இருந்தோம். அந்த கட்சி அதே போல 2019 தோழமையாக இருந்துக்கிறோம், 2024 தோழமையாக இருந்துக்கிறோம். முக்கியமான விஷயங்கள்ல இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள்ல இந்த கட்சி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்திலும் கூட கை கொடுக்கலையே, ஆதரவு கரம் நீட்டலையே அப்படிங்கறத ஒண்ணுதான் வந்து என்னுடைய ஆழ்ந்த மனசுல வந்து வருத்தமாக கடந்த 2 வருஷமா இருந்தது. அதுக்கு பிறகு இப்பொழுது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து பல பேர் இடத்துல பேசுற போதும் கூட திடீரென்று பார்த்தால் ஒரு நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்களோட சேர்ந்தது. அதே போல வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து டெல்லியில முகாமிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியாக செஞ்சாங்க. ஆனால் தொடர்ந்து கடந்த 2011 வந்து தொடர்ச்சியாக வந்து பல தேர்தல்கள் வந்து தோளோடு தோள் நின்று அவர்களுடைய வெற்றிக்கு 2011 மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு புதிய தமிழகம் வந்து மிக முக்கியமான பங்காற்றியது. அதே போல மிக இக்கட்டான காலகட்டம் எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றிருக்கிறோம் அதிமுகவுக்கு. ஆனால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவங்க வந்து எங்களைத்தான் முதல்ல அழைச்சு எங்களுக்கு உண்டான வந்து எத்தனை இடங்கள் எந்தெந்த இடங்கள் என்பதை வந்து அவர்கள் அறிவிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து மற்ற சிறு சிறு அமைப்புகளையும் எங்களுக்கு எதிராக நேராக இருக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடியவர்கள், சமுதாயத்துக்கு முக்கியமான காலகட்டங்களில் அவர்கள் வந்து லெட் டவுன் சமுதாயத்தை வந்து குளிபறிக்கக்கூடியவர்கள் காட்டி கொடுக்கணும், அவங்களை கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டு அதெல்லாம் கூட்டணி என்று காண்பிக்கக்கூடியதெல்லாம் சில பல விஷயங்கள் நெருடலாக இருந்தது தான் வந்து பிரச்சனைகள்.